வணக்கம் இசை விரும்பிகளே. இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ப்ராடக்ட் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, மகாராஜா பிராண்டில் வந்திருக்கக்கூடிய ஒரு 5 சேனல் டிரான்சிஸ்டர் ஆம்ப்ளிஃபையர் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இதனுடைய இன்புட் மற்றும் அவுட்புட் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ், இதனுடைய இன்புட் வோல்டேஜ் அண்ட் ஆம்பியர் ரேஞ்ச் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அந்த போர்டு. இந்த போர்டினுடைய ஃப்ரண்ட் வியூ, அதற்கடுத்து பாட்டம் வியூ பாருங்கள். ஸோ பேக் சைடு ஹீட் சிங்க் வியூ. இந்த மகாராஜா பிராண்ட் வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஆடியோ சிஸ்டத்துக்கு அதிகமாக போர்ட்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் பெரும்பாலும் இந்த பிராண்ட் ஆம்பிளிஃபையர் போர்டை ஆட்டோமோட்டிவ் வெஹிக்கிள் ஆடியோ சிஸ்டம், அதாவது நம்மளுடைய சொன்னது போல் பஸ் ஆடியோ சிஸ்டம், அதற்கடுத்து கோச் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ராவல்ஸ், ஸோ அந்த மாதிரி வெஹிக்கிளில் அதிகமாக இந்த பிராண்டினுடைய ஆம்பிளிஃபையர் போர்டை நீங்கள் பார்த்துருக்கலாம். இன்றளவும் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அந்தளவுக்கு ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு பிராண்டினுடைய ஆடியோ போர்டு. ஸோ நல்ல குவாலிட்டியான காம்பனன்ட்ஸில் நீட்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த 5 சேனல் ஆம்ப்ளிஃபையர் போர்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எங்கே எதற்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுடைய 5.1 ஹோம் தியேட்டர் சிஸ்டம், நம்ம அசம்பிள் பண்ணக்கூடிய 5.1 ஹோம் தியேட்டர் சிஸ்டமில் ஃப்ரண்ட்டு லெஃப்ட்டு, ஃப்ரண்ட்டு ரைட்டு, சரவுண்ட் லெஃப்ட்டு, சரவுண்ட் ரைட்டு மற்றும் சென்டர் ஆகிய 5 சேனலுக்கு இந்த போர்டை யூஸ் பண்ணிக்கிட்டு, சப்வூஃபருக்கு நம்மளுடைய சப்வூஃபர்னுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி இதன் கூட சேர்த்து ஒரு 4 டிரான்சிஸ்டர் மோனோ அல்லது 6 டிரான்சிஸ்டர் மோனோ அல்லது 8 டிரான்சிஸ்டர் மோனோ அல்லது 2 4 டிரான்சிஸ்டர் மோனோ போட்டு 2 சப்வூஃபர், அந்த மாதிரி நம்மளுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு 5.1 ஆம்ப்ளிஃபையர் நல்லா ஹெவியாக பண்ணணுன்னா தாராளமாக இந்த போர்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அல்லது நீங்கள் இந்த போர்டை பயன்படுத்தியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்டாக ஷேர் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களும் தெரிஞ்சுக்கட்டும். இந்த போர்டில் வந்து பார்த்திங்கன்னா 5 சேனல் இருக்குது. இதில் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டிரான்சிஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா TTC 5200. ஒவ்வொரு சேனலில் இருக்கக்கூடிய 2 டிரான்சிஸ்டருமே 5200 தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஒரு நல்ல பவர் அவுட்புட் கொடுக்கக்கூடிய போர்டு தான். டிரைவர் ஸ்டேஜ்லாம் பாருங்கள், அந்த டிரான்சிஸ்டர்லாம் நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. கெல்ட்ரான் கெப்பாசிட்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல ஒரு குவாலிட்டி இருக்கும். ஸோ இந்த போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்புட் சப்ளை வோல்டேஜ் அப்படின்னு பார்த்திங்கன்னா மினிமம் 24/0/24 மேக்ஸிமம் 30/0/30 வரைக்கும் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் வித் 10 ஆம்ப்ஸ்லேருந்து அதிகபட்சம் 15 ஆம்ப்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபார்மர் நீங்கள் யூஸ் பண்ணி இதற்கு பவர் சப்ளை கொடுத்துக்கலாம். அதாவது டிரான்ஸ்ஃபார்மர்னுடைய டியூவல் சப்ளை ஏசியை டயோட் அண்ட் ஃபில்டர் மூலிமா கன்வெர்ட் பண்ணி டியூவல் சப்ளை டிசியாக தான் இந்த போர்டுக்கு இன்புட் கொடுக்கணும். ஏன்னா இந்த போர்டில் ஆன் போர்டில் பவர் சப்ளை கிடையாது. இந்த போர்டு டியூவல் சப்ளை டிசியில் தான் வேலை செய்யும். அதே போல் பெர் சேனலுக்கு மினிமம் உங்களுக்கு 100 வாட் வரைக்கும் ஆடியோ பவர் அவுட்புட் கிடைக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய இன்புட் வோல்டேஜ் அண்ட் ஆம்பியரை பொறுத்து இதனுடைய அவுட்புட் பவர் மாறுபடும், அதாவது கூடும் குறையும். நான் சொன்ன 100 வாட்டுங்கிறது உங்களுக்கு மினிமம். ஸோ அதற்கடுத்து இதனுடைய இன்புட் கனெக்ஷன் டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். இந்த போர்டினுடைய பவர் சப்ளை இன்புட் டியூவல் சப்ளை டிசியில் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் இங்கேயும் கிரவுண்ட் இங்கேயும் நெகட்டிவ் இங்கேயும் கனெக்ட் பண்ணணும். அதே போல் ஆடியோ சிக்னல் இன்புட் 5 சேனலுக்கு இந்த போர்டை யூஸ் பண்ணுவோம்ல, அதில் ஃப்ரண்ட்டு லெஃப்ட் சேனலுக்கான ஆடியோ சிக்னல் இன்புட் இங்கேயும், ஸ்பீக்கருக்கான பாசிட்டிவ் டெர்மினல் இங்கேருந்தும் நெகட்டிவ் இங்கேருந்து எடுத்துக்கணும். அதே போல் ஃப்ரண்ட் ரைட் சேனலுக்கான ஆடியோ சிக்னல் இன்புட் இங்கேருந்தும், ஸ்பீக்கருக்கான பாசிட்டிவ் இங்கேருந்தும் நெகட்டிவ் இங்கேருந்து எடுத்துக்கணும். எல்லாமே போர்டில் மார்க் ஆகிருக்கும், அதன்படி ஈஸியாக நீங்கள் கொடுத்துடலாம். அதுக்கடுத்து சரவுண்ட் லெஃப்ட் சேனலுக்கான ஆடியோ சிக்னல் இன்புட் இங்கேருந்தும், ஸ்பீக்கர் டெர்மினலுக்கான பாசிட்டிவ் இங்கேருந்தும் நெகட்டிவ் இங்கேருந்து எடுத்துக்கணும். அதே போல் சரவுண்ட் ரைட் சேனலுக்கான இன்புட் இங்கே, அவுட்புட் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் இங்கே, சென்டர் சேனலுக்கான ஆடியோ சிக்னல் இன்புட் இங்கேருந்தும், ஸ்பீக்கர் டெர்மினல் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இங்கேருந்து எடுத்துக்கணும். ஸோ ஸ்பீக்கர் டெர்மினல் பொலாரிட்டி எப்போவுமே மாற்றிடாதீங்க. ஸோ தேவைப்பட்டால் ஒரு ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுடைய ஸ்பீக்கர் டெர்மினலில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த போர்டு நம்மக்கிட்ட சேல்ஸ்க்கு அவைலபிளாக இருக்குது. தேவைப்படுறவங்க கீழே நம்மளுடைய வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் கேட்லாக் லிங்கை கிளிக் பண்ணி அதனுடைய ப்ரைஸ் பார்த்துட்டு உங்களுடைய ஃபுல் அட்ரஸ் வித் பின்கோடோட எனக்கு கார்ட்டில் ஆட் பண்ணி வச்சிங்கன்னா ஷிப்பிங் சார்ஜஸோடு சேர்த்து எவ்வளோ ப்ரைஸ் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிடுவேன். ப்ரீபெய்டு பேமெண்ட்டுக்கான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். அதன்படி பே பண்ணிவிட்டு ரெசிப்ட் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய அட்ரஸ்க்கு பொருள் சேஃபாக கொரியர் மூலியமாகவோ டிரான்ஸ்போர்ட் சர்வீஸ் மூலியமாகவோ ஆல் ஓவர் இந்தியா எங்கே வேணாலும் அனுப்பிச்சி வைக்கப்படும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போர்டு தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். இந்த போர்டு ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள்.
இதேபோல் இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ மீண்டும் அடுத்து இதேபோல் இன்னொரு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆடியோ ப்ராடக்டோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.